அதே போல திரு ஸ்டாலின் பேசுறாரு. நீங்க தானே பாருங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிருவாருங்கிறாரு. மறுபடியும் பாடுறா. அவருடைய மகன் உதயநிதி சொல்றாரு. அவர் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டார். பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மாண்புக அம்மா மறைவுக்கு பிறகு கழகம் எத்தனையோ சோதனையை சந்திச்சது. நம்முடைய ஆட்சி பல்வேறு சோதனைகளை சந்திச்சோம். தோல்வி பயத்தால் தரம் தாழ்ந்து பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை எப்படி பெற்றார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவர். ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. டெல்டா மாவட்டம் புயலால் புரட்டி போடப்பட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு. இங்க இருக்கிற விவசாயிகளுடைய உடைமைகள் சேதம், பொதுமக்களுடைய உடைமைகள் சேதம். பிறகு கொரோனா, ஓராண்டு மக்கள் வெளியில வர முடியல. அப்படிப்பட்ட அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. காலகட்டத்தில் கூட திறமையான ஆட்சி செய்த சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, இல்ல கொரோனா வந்ததா? ஒண்ணு வரல. ஐயோ, ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற. அப்படின்னு இந்த பணம் எங்க போச்சு? மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. போற இடத்துக்கு போச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்கள் துணையோடு மலரும். அது எப்படி முடியும்? முறைகேடாக சென்ற நிதிகள் எல்லாம் பெறப்படும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு சார். கஜானா நிரப்பப்படும். உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டார். பால்தாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்றோம். அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஐயோ ஐயோ, என்ன தம்பி, என்ன? ஏன் சிரிக்கிறீங்க?